லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ADA 24/7 மொபைல் அப்ளிகேஷனை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. ADA 24/7 தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ADA 24/7 மொபைல் அப்ளிகேஷனை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. Hi guys, a very good evening to all of you. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா IBPS கிளர்க்கோட சரிங்களா. ஸோ என்னென்னா எரர் ஸ்பாட்டிங் அப்படின்றத பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ IBPS கிளர்க் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேசிக் ரூல்ஸ் தான். எல்லாமே இது வந்து நெசசிட்டியாக உங்களுக்கு இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஓகே, ஸோ ஆரம்பிக்கலாம். Forget the mistakes but remember the lessons சரிங்களா. யாருன்னா எதனா ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க பண்ண தப்பு மறந்துடுங்க, பட் அந்த தப்பு மூலியமா நீங்க கத்துக்கிட்ட லெசன் அப்படின்றத எப்பயுமே மறக்காதீங்க சரிங்களா. ஓகே, ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் இந்தியாவுக்கு ஸ்மார்ட் தயாரி போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா Y350 ஒரு கோட் அப்ளை பண்றது மூலியமா எல்லா ப்ராடக்ட்டையும் 77% ஆஃப்ல வாங்கிக்கலாம் சரிங்களா. Y350 கோட அப்ளை பண்றது மூலியமா எல்லா ப்ராடக்ட்டையும் என்ன பண்ணலாம், ஃபிளாட் 77 ஆஃப்ல வாங்க முடியும் சரிங்களா. ஓகே, ஸோ இன்னைக்கு தான் இந்த பேட்ச் ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா. ஸோ இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. டூ ஸ்மார்ட்ஸ் அண்ட் கிராக் அப்படின்றது என்னன்னா ஒரு டிஸ்கஷன் பேட்ச் சரிங்களா. ஒரு டிஸ்கஷன் பேட்ச், அதாவது இப்போ நமக்கு IBPS கிளர்க் வர போதாப்பா சரிங்களா. ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கிளர்க்கு ஓரியன்டான ஒரு எக்ஸாம் மாக் டெஸ்ட், டெய்லி ஒரு மாக் டெஸ்ட் என்ன பண்ண போறோம்னா சால்வ் பண்ண போறோம் சரிங்களா. ஸோ அதில் இங்கிலீஷ்ன்றதை நான் சால்வ் பண்ணுவேன், ஆப்டின்றது பூபதி சார் சால்வ் பண்ணுவாரு, ரீசனிங் அப்படின்றத நம்மளோட அருண் சார் சால்வ் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ சால்வ் பண்ணி நம்ம வந்து அந்த மெத்தட்லயே அந்த ஒரு என்ன அந்த மோட்லயே நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா எக்ஸாம்ல போயும் ஈஸியாக அதை நம்மளால சால்வ் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே, ஸோ அந்த டிஸ்கஷன் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கு, இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோமே ஃபீல் பண்ணாதீங்க, ரெக்கார்டட் செஷன் உங்களால வாட்ச் பண்ண முடியும். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க 350 அப்படின்ற ஒரு கோடை மட்டும் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா. ஓகே, மேக்ஸிமம் ஆஃபர்ன்றது உங்களால அவைல் பண்ண முடியும் சரி. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. While all the students failed to submit the assignments, a few students were only punished for it. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன தப்பு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ்ல ஏதோ எரர் இருக்குப்பா, என்ன எரர்னு சொல்லுங்க பார்க்கலாம். So while all the students failed to submit the assignments, a few students were only punished for it. சென்டென்ஸ்ல எரர் இருக்கு, என்ன எரர்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்வியஸா பார்த்தாலே தெரியுது, என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அட்வர்ப்ல தான் இந்த சென்டென்ஸ்ல எரர் இருக்கு, என்னன்னு பாருங்க. ஸோ எங்க எரர் இருக்கு அப்படின்றது பார்ட் A, பார்ட் B, பார்ட் C நான் வேணும்னுதான் பிரிக்காம விட்டுருக்கேன். ஏன்னா எந்த பார்ட்ல எரர் இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துருவீங்க. ஸோ அது சொல்லக்கூடாது, என்ன எரர் இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா well all the students failed to submit the assignment சரிங்களா. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணாங்க, அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணல, ஆனா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க, பனிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, யாருமே கொண்டு வரலதான், ஆனா சில பேரை மட்டும் நிக்க வச்சு பனிஷ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சில பேரை மட்டும்தான் பனிஷ் பண்ணிருக்காங்க, சில பேரை பனிஷ் மட்டும்தான் பண்ணிருக்காங்கன்னு இல்லை சரிங்களா. சில பேரை மட்டும்தான் பனிஷ் பண்ணிருக்காங்க. அப்ப சில பேரை மட்டும்னு சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணும், a few students, only a few students were punished ன்னு சொல்லணும் சரிங்களா. only a few students were punished ன்னு சொல்லணும் சரிங்களா. ஸோ ஒன்லின்றது முன்னாடி வரணும், அதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட எரர் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு போது சரிங்களா. ஸோ மை சிஸ்டர் கேன் ஈஸிலி கன்வின்ஸ் எவ்ரி ஒன் அரவுண்ட் ஹர் பட் ஹர் மதர் இன் லா இஸ் ஸ்லைட் டிஃப்ரெண்ட். சொல்லுங்க பார்க்கலாம். My sister can easily convince everyone around her, but her mother-in-law is slight difference. ரைட்டா க்ளூ நானே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல ஆன்சர் பண்ணுங்க. அது எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இது பண்ணாலுமே ரீட் பண்ணும்போது அது கரெக்டா தான் வாயில வருது, அதை அவாய்டே பண்ண முடியல. சரிப்பா, என்ன பண்றேன்னா உங்களுக்காக எவ்ரி சென்டென்ஸ்க்கு
10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன் சரிங்களா. கொஸ்டின் ரீட் பண்ணி மீனிங் சொன்னதுக்கு அப்புறம் 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். 10 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா பதில் சொல்லணும் சரிங்களா. 10 செகண்ட்ஸ் அப்படின்றது என்னது, ரொம்ப நிறைய டைம் சரிங்களா. ஓகே, ஏன்னா எல்லாமே ஈஸி கொஸ்டின் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஃபைன். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. என்னோட சிஸ்டர் அப்படின்றவங்க எல்லாரையும் அசால்ட்டா சமாளிச்சிருவாங்க. எல்லாரையும் அவங்க நினைச்சதை சாதிச்சிருவாங்க. அவங்க அவங்க வேண்டியதை பண்ண வச்சிருவாங்க சரிங்களா. ஆனா அவங்க மாமியார் கிட்ட மட்டும் அது நடக்கல. ஏன்னா மாமியார் மட்டும் என்னது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படி சொல்லி சொல்றாங்க சரிங்களா. ஸோ இங்க வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்றது என்னது ஒரு அட்ஜெக்டிவ். கரெக்டா, டிஃப்ரெண்ட்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ். ஸோ அட்ஜெக்டிவ் டிஃபைன் பண்ற வேர்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னா அட்வர்பா தான் இருக்கணும் சரிங்களா. அட்ஜெக்டிவ் எது டிஃபைன் பண்ண முடியும், அட்வர்ப் தான் டிஃபைன் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அட்வர்ப் வந்து ஸ்லைட் கிடையாது, ஸ்லைட்லி அப்படின்றதானது அட்வர்ப் சரிங்களா. என்ன வரணும், ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் தான் வரணுமே தவிர ஸ்லைட் டிஃப்ரெண்ட்னு வராது சரிங்களா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். The photos of all my past birthdays are collaged together and gifted for this birthday. The photos of all my past birthdays are collaged together and gifted for this birthday. சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னோட பழைய எல்லாம் முடிஞ்சு போன பர்த்டேஸோட ஃபோட்டோஸையும் ஒன்றா சேர்த்து கொலாஜ் பண்ணிட்டு எனக்கு இப்போ இந்த பர்த்டே கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். 10 seconds starts. எக்ஸாம்ல 10 செகண்ட்ஸ் நிறைய. ஓகே, பார்க்கலாமா. ஸோ முன்னாடி என்ன பண்ணாங்க, the photos of all my past birthdays. ஸோ என்னோட பாஸ்ட்ல இருந்து என்னோட பர்த்டேஸ் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, கொலாஜ் பண்ணி முடிச்சுட்டாங்க சரிங்களா. பாஸ்ட் முடிச்சுட்டு அதை கிஃப்ட் பண்ணாங்க. எதுக்கு, இந்த பர்த்டேக்கு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ ரெண்டுமே இப்போ நடந்திருக்கு, பாஸ்ட்ல தான் நடந்திருக்கு. அப்போ பாஸ்ட்ல நடக்கும்போது ஆர் கொலாஜ்னு யூஸ் பண்ணலாமா. ஆறுன்றது என்னது, ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா. ஆறுன்றது ப்ரெசன்ட் இல்லையா, எல்லாமே பாஸ்ட்ல தானே பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன வரணும், வேர் தான் வரணும் சரிங்களா. The photos of all my past birthdays were collaged together and gifted for this birthday. ஸோ முன்னாடியே கொலாஜ் பண்ணிட்டாங்க அண்ட் இந்த பர்த்டே கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா. ஸோ எல்லாமே பாஸ்ட்ல தான் இருக்கு. ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, I believe Elil is enough smart to choose his career on his own. I believe Elil is enough smart to choose his career on his own. சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எனஃப் அப்படின்றது சரிங்களா. எனஃப் அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணும், எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா, ஓகேவா, ஒரு அப்ஜெக்டிவ்க்கு அப்புறம் தான் ஆல்வேஸ் எனஃப்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவீங்க சரிங்களா. எனஃப் அப்படின்ற ஒரு வேர்டை எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஒரு அப்ஜெக்டிவ்க்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஐ பிலீவ் எலில் இஸ் எனஃப் ஸ்மார்ட்னு வரணும் சரிங்களா. சாரி, எனஃப் ஸ்மார்ட் கிடையாது, ஸ்மார்ட் எனஃப். என்ன சொல்லணும், ஸ்மார்ட்ன்றது ஒரு அப்ஜெக்டிவ் சரிங்களா. ஸ்மார்ட்ன்றது ஒரு அப்ஜெக்டிவ், எனஃப்ன்றது ஸ்மார்ட்டுக்கு அப்புறம் தான் வரணும் சரிங்களா. ஸோ ஐ பிலீவ், எனக்கு என்ன தோணுது அப்படின்னா எலில் வந்து ஸ்மார்ட் எனஃப், போதுமான அளவு அவர் ஸ்மார்ட்டாக தான் இருக்காரு. எவ்வளோ போதுமான அளவு, அவரோட கரியரை அவரே சூஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ ஸ்மார்ட்னஸ் வேணுமோ அவ்வளோ ஸ்மார்ட்னஸ் அவர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். It is despairing to know that 23 lions have died in this century. Okay, it is despairing. Despairing na அர்த்தம் saddening சொல்லலாம் சரிங்களா, worrying சொல்லலாம். ஓகேவா, கவலைப்படுறது, சோகப்படுறது, அதானது despairing. சரி, சொல்லுங்க பார்க்கலாம். It is despairing to know that 23 lions have died in this century. ரொம்ப ஈஸியானது, டக்குன்னு சொல்லிடலாம். சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த ரூல் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன். என்னன்னா ஹாவ் கூட சரிங்களா. ஹாவ் கூட ஆல்வேஸ் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா V3 தான் யூஸ் பண்ணும் சரிங்களா. verb in its தேர்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணணும் எப்பயுமே சரிங்களா. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணணும்.
அப்போ டைன்றது என்னது v1. அப்போ இதை v3 மாத்திரம் என்ன பண்ணணும், டைடுன்னு போடணும். have died அப்படின்றது என்னது கரெக்ட். சரிங்களா? so it is despairing to know that 23 lions have died in this century. சரிங்களா? ஓகே, have died ன்னு தான் சொல்லணும். ஓகே, next one. The stepmother made Cinderella to work all day in the kitchen without any assistance. இந்த ரூல் வந்து ஆக்சுவலி நேத்து கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ண ஒரு ரூல். The stepmother made Cinderella to work all day in the kitchen without any assistance. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா மேக் அப்படின்ற ஒரு வேர்டு கூட, சரிங்களா, மேக் அப்படின்ற ஒரு வேர்பு கூட ஓகேவா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பேர் இன்ஃபினிட்டிவ் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? என்னது பேர் இன்ஃபினிட்டிவ் தான் யூஸ் பண்ணணும். பேர் இன்ஃபினிட்டிவ்னா என்னப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா என்னன்னா 2 plus v1 தான் இன்ஃபினிட்டிவ் சொல்லும். சரிங்களா? ஸோ பேர் இன்ஃபினிட்டிவ்னு சொல்லும் போது என்னது வெறும் v1. சரிங்களா? அதாவது அந்த 2 இருக்கக்கூடாது. ஓகேவா? வெறும் v1 தான் என்ன சொல்லுவோம், இந்த பேர் இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ மேக் அப்படின்றது கூட 2 ஒர்க்னு வரக்கூடாது, வெறும் ஒர்க் தான் வரணும். சரிங்களா? ஸோ த ஸ்டெப் மதர் மேட் சிண்ட்ரெல்லா ஒர்க் ஆல் டே. த ஸ்டெப் மதர் மேட் சிண்ட்ரெல்லா டு ஒர்க் ஆல் டே. ஸோ இதுவே வந்து நீங்க பாசிவ்ல எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஆக்டிவ் சென்டென்ஸ், அதெல்லாம் இப்படி போடுறீங்க, ஓகே. சரிங்களா? இதுவே நீங்க பாசிவ்ல, இந்த சென்டென்ஸ் வந்து பாசிவ்ல மாறும்போது மேக் கூட என்ன போடலாம் அப்படின்னா 2 ஒர்க், அதாவது 2 plus v1 இன்ஃபினிட்டிவ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டெப் மதர் மேட் சிண்ட்ரெல்லா டு ஒர்க்னு இருக்கா, சரிங்களா, 2 ஒர்க் வரக்கூடாது, மேட் ஒர்க், ஓகே, மேட் சிண்ட்ரெல்லா ஒர்க் ஆல் டேன்னு இருக்கா, இதே வந்து நான் மாத்தி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், சிண்ட்ரெல்லா என்ன சொல்லலாம், சிண்ட்ரெல்லா was made to work all day by the stepmotherன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ பாத்தீங்க இந்த சென்டென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மேட் டு ஒர்க்ன்றது கரெக்ட். ஏன் அப்படின்னா இது பாசிவ் ஃபார்ம்ல இருக்கு. சரிங்களா? ஸோ பாசிவ் ஃபார்ம்ல இருக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரிங்களா, பாசிவ் ஃபார்ம்ல இருக்கும் போது 2 plus v1ன்றது யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆக்டிவ்ல இருக்கும்போது ஆல்வேஸ் மேக் கூட என்னது பேர் இன்ஃபினிட்டிவ் தான் யூஸ் பண்ணுவோம், வெறும் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ண கூடாது. சரிங்களா? ஓகே, டன். அடுத்து I was waiting for my TL's assent on the new project but it never came. சரிங்களா? So I was waiting for my TL's assent on the new project but it never came. ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, என்னோட டிஎலோட பெர்மிஷன், இந்த நியூ ப்ராஜெக்டில் டியோட பெர்மிஷனுக்காக நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் அந்த பெர்மிஷன் என்ன ஆச்சு, வரவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அசன்ட் அப்படின்னா அது அக்ரிமெண்ட். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் வந்து அசன்ட்டோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அசன்ட்டோட ஸ்பெல்லிங் என்னன்னா இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். ஓகேவா? அசன்ட் அப்படின்னா என்னது அக்ரிமெண்ட், ஓகே சொல்றது. சரிங்களா? ஸோ ஸ்பெல்லிங் தப்பு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். I have never confided myself unto anyone in my life in a fear that they would judge me. சரிங்களா? கன்ஃபைட் அப்படின்னா என்ன சொல்றதுன்னா ரிவீல் பண்றது. சரிங்களா? ஸோ உங்களோட உண்மையான இதுவை வந்து வெளியில சொல்றது. I have never confided myself unto anyone in my life in a fear that they would judge me. ஓகேவா? நான் வந்து என்னை பத்தி நான் வெளிப்படையா யாருக்கிட்டையுமே ரிவீல் பண்ணது கிடையாது, ஒரு பயத்துல தான் பண்ணது கிடையாது. என்ன பயம்னா எங்க அவங்க என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல நான் அவங்க கிட்ட என்னது இது பண்ணதே கிடையாது அப்படி சொல்றாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
கொடுக்குறேன். இது ஒரு ப்ரிப்போசிஷனல் எரர். சொல்லுங்க பார்க்கலாம். I have never confided myself unto அப்படின்றது தப்புப்பா. சரிங்களா? unto அப்படின்றது தப்பு. சரிங்களா? ஒன்னு என்ன சொல்லலாம், இன்னும் சொல்லலாம், இல்ல toன்னு சொல்லலாம். ஆனா unto அப்படின்றத சொல்லக்கூடாது. சரிங்களா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா toன்றதா மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டா இருக்கும். சரிங்களா? I have never confided myself to anyone. ஓகேவா? ஸோ I have never revealed anything about me to anyone. சரிங்களா? ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். While I was working in the NGO, we used to go doors to door. While I was working in the NGO, we used to go doors to doors taking blood samples of the elderly. ஸோ நான் வந்து என்ஜிஓவில் ஒர்க் பண்ணப்போ, சரிங்களா, நான் வந்து என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு வீட்டுக்காக போய் பிளட் சாம்பிள்ஸ் எடுப்போம். சரிங்களா? அதாவது வயசானவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போக முடியாதுல்ல, ஸோ அவங்களாம் போகிறதுக்கு பதிலாக நாங்களே போய் அவங்களுக்காக பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஓகே, என்ன எரர் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க. Okay. So while I was working in the NGO, we used to go doors to doors ன்னு வரக்கூடாது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ஒரே நவுனை, சரிங்களா, இப்போ இந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு வைங்களேன், நவுன் பிளஸ் ப்ரிப்போசிஷன் பிளஸ் நவுன். சரிங்களா? அதே நவுன், இது நவுன் ஒன்னா இதுவும் நவுன் ஒன்னே வச்சுக்கோங்க. சரிங்களா? சேம் நவுன் ரிப்பீட் ஆகுது, முன்னாடியும் அப்புறமாவும் ரிப்பீட் ஆகுது. எதுக்குன்னா ப்ரிப்போசிஷனுக்கு முன்னாடியும் அப்புறமாவும் ஒரே நவுன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நவுனுமே எதுல இருக்கணும்னா சிங்குலர்ல இருக்கணும். ரெண்டு நவுனுமே எதுல இருக்கணும், சிங்குலர்ல இருக்கணும். இது ஒரு இம்பார்ட்டன்டான ரூல். சரிங்களா? ஸோ இங்க வந்து டோர்ஸ் டு டோர்ஸ்ன்னு வரக்கூடாது, என்ன வரணும், டோர் டு டோர் தான் வரணும். சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்லுவோமா, ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்லலாம். சரிங்களா? ரோ அப்பான் ரோன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி டோர் டு டோர் தான் சொல்லணும், ப்ளூரல் வராது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். You will have to make up fighting with me, else I will not talk to you. You will have to make up fighting with me, else I will not talk to you. சொல்லுங்க பாக்கலாம். மீனிங் என்னன்னா, நீ என் கூட சண்டை போட்டல, அதுக்கு பதிலாக நீ எதனா பண்ணி ஆகணும். பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவேன், நான் இனிமேட்டு உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. You will have to make up fighting with me, else I will not talk to you. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃப்ரேசல் வெர்ப். சரிங்களா? ஸோ மேக்கப் வரக்கூடாது, என்ன வரணும்னா மேக்கப் ஃபார்ன்றது வரணும். சரிங்களா? மேக்கப் ஃபார் அப்படின்றது வரணும். சரிங்களா? ஸோ மேக்கப் ஃபார் அப்படின்னா ஒரு ஃப்ரேஸ், மேக்கப் ஃபார்ன்றது ஒரு ஃப்ரேஸ் which is to make something feel good. சரிங்களா? என்னதுன்னா எதனா ஒரு நல்ல காரியம் பண்றது, ஸோ தட் கெட்டது வந்து கொஞ்சம் கம்மியா. ஓகேவா? இப்போ எதனா ஒரு கெட்டது பண்ணிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சண்டை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சண்டை போட்டதை சமாதானம் ஆக்கணுமா இல்லையா, அப்போ எதனா ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா அந்த கெட்ட விஷயம் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடுமா. ஸோ அந்த மாதிரி பண்றதா என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி பண்றதா என்ன சொல்றாங்க, மேக்கப் ஃபார்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, டு டூ சம்திங் குட் ஸோ தட் சம்திங் பேட் வுட் சீம் லெஸ் பேட். சரிங்களா? எதனா ஒரு நல்ல விஷயம் பண்றது, ஸோ தட் கெட்ட விஷயம் நடந்து முடிஞ்ச கெட்ட விஷயம் வந்து கொஞ்சம் கம்மியா தெரியுற மாதிரி ஆக்கிறதுக்காக. சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா the students cannot improve unless they do not extend their study time. The students cannot improve unless they do not extend their study time. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன தப்பு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானது, டக்குன்னு சொல்லிடலாம். சொல்லுங்க. The students cannot improve unless. சரிங்களா? ஸோ இந்த unless இருக்கட்டும், until இருக்கட்டும், அது எல்லாமே என்னதுன்னா ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ். சரிங்களா? unless until அப்படின்றது என்னது,
ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட இன்னொரு நெகட்டிவ் யூஸ் பண்ணக்கூடாது. தேர் ஆல்ரெடி என்னது நெகட்டிவ். சரிங்களா? ஸோ இது கூட இன்னொரு நெகட்டிவ் அப்படின்றது யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ இங்க என்ன வரணும், இங்க unless they do not extend their study time வராது, unless they extend their study time. சரிங்களா? ஸோ ஸ்டடி டைமை எக்ஸ்டெண்ட் பண்ற வரைக்கும் அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆக மாட்டாங்க. அதாவது படிக்கிற டைமை இன்னும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ படிக்கிற டைமை இன்னும் இன்க்ரீஸ் பண்ற வரைக்கும் அவங்களால இம்ப்ரூவ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ டு நாட்ன்றது இங்க அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், மை ஃபாதர் செட் தட் ஐ cannot marry with someone I just met that day. அப்பா என்ன சொன்னார்னா, நீ அன்னைக்கு தான் ஒரு பொண்ணை மீட் பண்ணியிருக்க அப்படின்னா அன்னைக்கு அன்னைக்கு மீட் பண்ண பொண்ணெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொன்னதா சொல்றாங்க. சரிங்களா? இந்த மூவி பார்த்துருக்கீங்களா? அந்த ஸ்னோ குயின் இருக்கும்ல, மூவி பேர் என்ன? அக்கா தங்கச்சி இருப்பாங்க. யூ வான்ட் டு பில்ட் a snowman, அந்த மூவில இருக்குது, அந்த பாட்டுல இருக்கு தெரியுமா? சரி, ஸோ அந்த மூவில அந்த பொண்ணு என்ன சொல்லும், அன்னைக்கு காலைல மீட் பண்ண ஒரு பிரின்ஸை வந்து நான் சாயந்தரம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும். அவங்க அக்கா முடியாதுன்னு சொல்லிடும். அதுல சண்டை போட்டுட்டு தான் என்னது, ஓகே ஃபைன், அந்த ஸ்டோரி அவ்வளவு தூரம் எல்லாம் போவேனா. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். சரிங்களா? ஓகே, ஸோ இன்னைக்கு மீட் பண்ண ஒரு ஆளை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அது முடியாதுன்னு தான் அவங்க அப்பா சொல்லுவார். கண்டிப்பா முடியாதுன்னு தான் யாரா இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க ஆப்வியஸ்லி. ஸோ ஐ cannot marry with someone கிடையாது, ஐ cannot marry someone. இங்க வந்து ப்ரிப்போசிஷன் அவசியமே கிடையாது. மை ஃபாதர் செட் தட் ஐ cannot marry someone I just met that day. சரிங்களா? அன்னைக்கு மீட் பண்ண ஒருத்தங்களை என்னால கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொன்னாங்க அப்படின்றது ரைட். ஓகே, he belongs to one of the noblest families in the town. ஓகேவா? in town, and we can rely on them for our finances. He belongs to one of the noblest families in town and we can rely on them for our finances. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன error? ஃபாஸ்டா சொல்லுங்க. எந்த பார்ட்டை பார்த்தாலுமே தப்பா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங், அப்படிதானே? எந்த விஷயத்த பார்த்தாலுமே என்னது, தப்பா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங், அப்படிதானே? இந்த சென்டென்ஸ் நோ எரர். கிராமட்டிக்கலி இந்த சென்டென்ஸ் கரெக்டா தான் இருக்கு, மாத்தணும்ன்ற அவசியமே கிடையாது. சரிங்களா? கிராமட்டிக்கலி ஆல்ரெடி கரெக்டா தான் இருக்கு. we can rely on அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்கள நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். When it comes to my grandpa, the combination of being smart and being kind are very important. When it comes to my grandpa, என்னோட grandpaவை பொறுத்த வரைக்கும் the combination of being smart and being kind are very important. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன error? வெரி குட். சரிங்களா? ஸோ இங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, பீயிங் ஸ்மார்ட் அண்ட் பீயிங் கைண்ட் அப்படின்றது ரெண்டு விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. சரிங்களா? ஸோ அதனால தான் இங்க ஆர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஸ்டூபிடிட்டி. சரிங்களா? இந்த ஆர் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பீயிங் ஸ்மார்ட் அண்ட் பீயிங் கைண்ட் கிடையாது, அந்த பீயிங் ஸ்மார்ட் அண்ட் பீயிங் கைண்டோட காம்பினேஷனுக்காக. சரிங்களா? ஸோ நீங்க சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் அப்படின்றது தான் சப்ஜெக்ட், which is singular. அதனால verb என்னவா இருக்கணும், சிங்குலரா தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தான் வரணும், ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் வராது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். I've asked her to reach the station. Okay, I've asked her to reach to the station by 6 p.m. Thus we must leave now. சரிங்களா? நான் அவளை 6 மணிக்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டேன், நம்ம இப்போ கிளம்புனாதான்ப்பா உண்டு அப்படி சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? 6 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டேன், நம்ம இப்போ கிளம்புனாதான் உண்டு அப்படி சொல்லி சொல்றாங்க. ஸோ என்ன தப்பு சொல்லுங்க பார்க்கலாம். I've asked her to reach the station. Okay,
ஸோ இது ரீட் பண்ணும்போதே எனக்கு வாயில டூன்றது வரவே இல்லை. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இந்த டூ அப்படின்றது வரவே மாட்டேங்குது. சரிங்களா, இந்த டூன்றது சொல்ல வரவே மாட்டேங்குது. அப்போ அதுதான் தப்பு. சரிங்களா, I've asked her to reach the station. I've asked her to reach to the station என்றது தப்பு. சரிங்களா, I've asked her to reach the station by 6 p.m. Thus we must leave now. Okay. She just told me that Rahul is comparatively better at English. She just told me that Rahul is comparatively better at English. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வரணும்? ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பேரிட்டிவ்லி அப்படின்ற ஒரு வேர்டு கூட கம்பேரிட்டிவ் டிகிரி எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, கம்பேரிட்டிவ்லி அப்படின்ற ஒரு வேர்டு கூட என்ன யூஸ் பண்ணக்கூடாது? கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ண. ஏன்னா இது ஆல்ரெடி கம்பேர் தான் பண்றாங்க. அப்ப இன்னொரு கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, குட்ன்றது என்னது? பாசிட்டிவ் டிகிரி. பெட்டர்ன்றது என்னதுன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. பெஸ்ட்ன்றது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சரிங்களா, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். சரிங்களா, ஓகே, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஸோ என்ன சொல்றாங்க? கம்பேரிட்டிவ்லின்ற ஒரு வேர்டு கூட கம்பேரிட்டிவ் டிகிரியை யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, ஸோ கம்பேரிட்டிவ்லி குட்னு சொல்லலாம். ஓகேவா, இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, குட் வந்து ஓகேவா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ வந்து இங்கிலீஷ்ல நல்லா இருக்கிறத பத்தி சொல்றாங்கன்னா ஓகே. சரிங்களா, குட்னு சொல்லலாம். இதுவே வந்து ஒரு ஆக்ஷனை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷீ ஒர்க்ஸ் குட்னு சொல்லக்கூடாது. சரிங்களா, ஷீ ஒர்க்ஸ் குட்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒர்க்ன்றது ஒரு ஆக்ஷன். ஆமாவா இல்லையா? ஓகேவா, ஸோ இங்க வந்து ஆக்ஷனை டினோட் பண்ணும்போது குட்டுக்கு பதிலாக ஆல்வேஸ் என்ன யூஸ் பண்ணுமா? வெல் அப்படின்றத யூஸ் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்ஷனை சொல்லும் போது குட்டுக்கு பதிலாக ஆல்வேஸ் என்ன யூஸ் பண்ணும்? வெல் அப்படின்ற ஒரு வேர்டை தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா, ஓகே, ஆக்ஷனை டினோட் பண்ணா மட்டும். ஓகே, it is widely believed that the world would end by 19th January 2038. ஆக்சுவலி இது பிலீவ் பண்றாங்க தெரியுமா? நிறைய பேர் இதை நம்புறாங்க. என்ன நம்புறாங்க அப்படின்னா 19th January 2038ல, அதுவும் எக்ஸாக்டா சொல்லணும்னா 3:14 AM 3:14 AMக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எல்லாரும் அழிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிச்சு நிறைய பேர் இதை நம்புறாங்க அப்படி சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, என்ன எரர் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானதான், பார்த்தோன்னே சொல்லியிருப்பீங்க நேரத்துக்கு. சீக்கிரம் சொல்லுங்க. பதில் சொல்றீங்கன்னா எல்லாருமே பதில் சொல்லுங்க. இட் இஸ் வைல்ட்லி என்ன வரணும்? இட் இஸ் வைட்லி பிலீவ்டு. எல்லாருமே இது வந்து நம்பப்படுகிறது அப்படி சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா? நம்பப்படுகிறது அப்படின்னு எதில் சொல்லுவோம்? பாஸ்ட்ல தான் சொல்லுவோம். சரிங்களா, ஓகே, அப்போ பிலீவ்டு அப்படின்றது என்ன? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். I meet my long distance, I meet my long lost friend in the park yesterday, where I usually go for a walk. Okay, I meet my long lost friend. Long lost friend என்னது? ரொம்ப நாளா அவங்கள மீட் பண்ணினது, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றது. சரிங்களா, ஓகே, ஸோ லாங் லாஸ்ட் ஃப்ரெண்டை நான் எங்க மீட் பண்ண நேற்று மீட் பண்ண. ஸோ வேர் ஐ யூஸ்வலி கோ ஃபார் அ வாக். எங்க மீட் பண்ணனா? பார்க்ல மீட் பண்ண. அங்கதான் நான் எப்பயுமே வாக்கிங்க்கு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன எரர்? I meet my long lost friend in the park. சரிங்களா, ஸோ எஸ்டர்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நேத்து தான் மீட் பண்ணியிருக்காங்க. நேத்து மீட் பண்ணியிருக்காங்கன்னா இங்க மீட்னு சொல்லக்கூடாது. என்ன வரணும்? மெட்னு வரணும். சரிங்களா, ஸோ ஐ மெட் மை லாங் லாஸ்ட் ஃப்ரெண்ட் இன் த பார்க் எஸ்டர்டே வேர் ஐ யூஸ்வலி கோ ஃபார் அ வாக். வெரி குட். சரி, நெக்ஸ்ட் ஒன். Many a man is harassed to death. Okay, many a man is harassed to the death to pay the amount they owe to the loan sharks. Okay, ஸோ என்னன்னா லோன் ஷார்க்ஸ்ன்னு இருப்பாங்களா, அதாவது வட்டி காசு விடுறவங்க இருப்பாங்களா. ஸோ அவங்க கிட்ட என்ன கடன் வாங்கிட்டு, சரிங்களா, கடன் வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உயிர் போற வரைக்கும் அவங்களை என்ன பண்ணியிருக்காங்க? ஹராஸ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பலியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஃபாஸ்டா சொல்லுங்க.
ஸோ மெனி அ மேன் இஸ் ஹராஸ்டு டு த டெத்னு சொல்லக்கூடாது, என்ன வரணும், டு டெத்ன்னு தான் சொல்லணும். சரிங்களா, த டெத்னு சொல்ல மாட்டீங்க. ஹராஸ்டு டு டெத். சரிங்களா, இங்க த டெத் வரக்கூடாது. அதே மாதிரி ஹெல் பத்தி பேசும்போது த ஹெல் சொல்ல மாட்டோம். கோ டு த ஹெல்னு சொல்லுவோமா, இல்ல கோ டு ஹெல் தான் சொல்லுவோம். சரிங்களா, அடுத்து not many women but also not only women, not only women but also some men was present in the meeting about harassment. சரிங்க, ஓகே, ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங் எதை பத்தினா ஹராஸ்மெண்ட்டை பத்தி. ஸோ அந்த ஹராஸ்மெண்ட் மீட்டிங்ல நிறைய, அதாவது விமன் மட்டும் கிடையாது, சில மென்னும் இருந்தாங்க அப்படி சொல்றாங்க. சரிங்களா, ஓகே, என்ன எரர் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விமன் அப்படின்றது ஒரு நவுனு, மென்ன்றது இன்னொரு நவுன். ரெண்டு நவுனு நான் எதால கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நாட் ஓன்லி பட் ஆல்சோ வச்சுட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ரெண்டு நவுனு எதால கனெக்ட் பண்ணியிருக்கேன், நாட் ஓன்லி பட் ஆல்சோ வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா வேர்ப் ஆல்வேஸ் எதை பொறுத்து இருக்கணும்னா செகண்ட் நவுனை பொறுத்து தான் வேர்ப் இருக்கணும். செகண்ட் நவுனை பொறுத்து தான் வேர்ப் இருக்கணும். செகண்ட் நவுன் என்னது, சிங்குலரா ப்ளூரலா, மென் அப்படின்னா ப்ளூரல், கரெக்டா. அப்போ வேர்ப் என்னவா இருக்கணும், ப்ளூரலா தான் இருக்கணும். ஸோ வேர் present தான் வரணும், was present வராது. சரிங்களா, okay, next one, last one. Remember that happiness doesn't depend in where you are or and what you do. It depends solely upon what you think. Okay, remember that happiness doesn't depend in where you are and what you have. It depends solely upon வாட் யூ திங்க். சரிங்களா, ஸோ நீ எங்க இருக்க, நீ என்ன, உன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்றது ஹாப்பினஸை குறிக்காது, நீ எப்படி யோசிக்கிற அப்படின்றது தான் உன்னோட ஹாப்பினஸே இருக்கு அப்படின்றாங்க. சரிங்களா, சொல்லுங்க பார்க்கலாம் ஃபாஸ்டா. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு. இட் solely depends upon இருக்கா, கரெக்டா, இட் solely depends upon இருக்கு. சரிங்களா, ஸோ டிபெண்ட் கூட ஆல்வேஸ் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா upon ப்ரிப்போர்ஷன் தான் யூஸ் பண்ணுவீங்க. இன் வராது, என்னது upon அப்படின்றது தான் வரணும். சரிங்களா, ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா IBPS கிளர்க்கோட, சரிங்களா, டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க உடனே வாங்கிக்கலாம். Y350 அப்படின்ற கோட் அப்ளை பண்றது மூலியமா உங்களால இந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்க முடியும். சரிங்களா, அதே மாதிரி TNEBக்கும் என்னது டெஸ்ட் சீரிஸ் விட்டுருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க Y350 கோட அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ Y350 மூலியமா நீங்க என்ன பண்ணலாம்னா பெஸ்ட் ஆஃபர்ன்றதை உங்களுக்கு அவைல் பண்ணிக்க முடியும். சரிங்களா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டில் பீங். செஷனை ஒரு வாட்டி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ see you guys tomorrow at 8 AM. சரிங்களா, see you, tada, bye bye, have a good day, all the best. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடா 24/7 தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்